உடனே அங்கிருந்து சுக்ரீவனை தேடிக்கிட்டு போறாள். சுக்ரீவன் ரிஷ்யமூக சிகரத்துல 4 வானரங்களோட இருக்கிறவன் கீழே காட்டுல ராமன் லட்சுமணன் 2 பேர்களையும் பார்த்துவிட்டு இந்த வில்ல அவன் கண்டதில்லை, இது மாதிரி வீராள பார்த்ததும் இல்லை. அவன் இருக்கிற இடமோ வாலி வரக்கூடாத இடம். வாலி வந்தாக்க மண்டை வெடிச்சு போயிருக்கார் மதங்கர். அதனால அவன் அங்க வர முடியாது. வாலி அதுக்காக அந்த இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான் சுக்ரீவன். அவனுக்கு என்ன தோணி போச்சு, ராமலட்சுமணனை பார்த்ததே வாலி வர முடியாத இடமாகினாலே தனக்காக 2 ஆளை அனுப்பிச்சு நம்ம அடிக்க அனுப்புறான்னு நினைச்சு விட்டான். கடனுடன் வாங்கினவனுக்கு யாராவது ஊதுவத்திய ஒரு ரூபாயில சித்தின்னு வியாபாரி வந்தாக்க தனக்கு வாரண்டு கொண்டு வரான்னு தோணும் இவனுக்கு இருக்கிற கவலையிலே. அது மாதிரி தோணி போய் ஹனுமாரை கூப்பிட்டு சொன்னான். ஆஞ்சநேய சுவாமி பக்கத்துல இருக்கார், சுக்ரீவனுக்கு மந்திரி. நீ போய் பிக்ஷு வேஷம் போட்டுண்டு சன்னியாசியா வேஷம் போட்டுண்டு அதோ 2 பேர்கள் வராளே, அவ யாரு என்னன்னு விசாரிச்சுன்னு வான்னாள். ஹனுமார் சொன்னார், அவ 2 பேர்களை பார்த்தாலே வேஷம் போட்டுட்டு போவான்னா, ருஜுவா போய் நீங்க ஆறுன்னு காட்டாலே அவ சத்தியம் சொல்லுவான்னு தெரியுது, பார்த்தாலேங்கிறாள். ஒரு மனுஷனை பார்த்தாலே அவன் பொய்யனா அவன் சத்தியசந்தனான்னு தெரியும் சொன்னார். ஆனாலும் சுக்ரீவனுக்கு பயம். நீ கிட்ட போய் மாறுவாடான வேஷம் போட்டுட்டே பார்த்துடுவான்னு விட்டாள். சுக்ரீவ பிரியகாமார்த்தம்னா சுக்ரீவனுடைய திருப்திக்காக, சுக்ரீவ பிரியகாமியா ஹனுமார் பிக்ஷு வேஷத்தை எடுத்துட்டு ராமலட்சுமணன் இருக்கிற காட்டுக்கு வந்தார். வந்ததே அவளுக்கு 2 பேரையும் பார்த்ததே அண்ணன் தம்பின்னு தெரியுது. அண்ணாவை முதல்ல நமஸ்கரிக்கணும், பிறகு தம்பி நமஸ்கரிக்கணும். போன உடனே 2 பேர் இல்ல 6 அண்ணான்னு கேட்டாலும் நல்லா இருக்காது. எதுக்காக கேட்கிறேன்னா நமஸ்காரம் பண்றதுக்காக கேட்கிறேன்னா அதுவும் ரசப்படாது. அதற்காக என்ன பண்ணினார், ஒரு புதுசான மார்க்கத்தை கண்டுபிடிச்சார் வால்மீகி. 4 காலையும் சேர்த்து பிடிச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டாளா. வினீதவதும் பாகம் ராகவம் பிரணிபத்யதா. 4 காலையும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு 2 பேர்களையும் சேர்த்து சம்ஸ்கிருத பாஷையில தான் திவச்சனம். வேறு ஒரு பாஷையிலையும் திவச்சனம் இல்லை. ஒரு சின்ன தேசம் இருக்கா திவச்சனம் இருக்காங்க, பாக்கி வேறு ஒரு பாஷையிலையும் திவச்சனமே கிடையாது. இந்த திவச்சனமானது ராமலட்சுமணர்களுக்காகவே அமைஞ்சது போல் இருக்கு. கேட்கிறாள் 2 பேர்லையும் பார்த்து பார்த்து ராஜர்ஷி தேவ பிரதிமோ தேசம் கதமிமம் பிரார்த்தௌ பவந்தௌ வரவன்னிலௌ த்ராசயந்தோ மிருககணானி அன்யாம் ஸ்ரவணசாரிணா பம்பாதீரனுமான் ரிச்சானி வீட்சமாணௌ சமந்ததா இமாம் நதீம் சுபஜலாம் சோதயந்தௌ தரஸ்மினௌ தைரியவந்தௌ சுவர்ணாஹௌ கௌயுவாம் தீரவாதௌ. கேட்கிறார், உங்கள் இருவர்களையும் பார்த்தா ராஜரிஷிகள் போல தோன்றுகிறது, தேவர்கள் போலவும் தோன்றுகிறது, தபஸ்விகள் போலவும் தோன்றுது, அழகான நியமத்தை நடத்தும் புண்ணிய புருஷர்கள்னு தெரியுது. நீங்கள் இந்த ஊருக்கு இங்க வந்தேன், நீங்கள் இந்த ஊரு குரங்குகள் இருக்கிற ஊராச்சே. தேசம் கதமிமம் பிராப்தௌ பவந்தௌ வரவர்ணினோ, உங்களுடைய காந்தியே அந்நியாதிருஷமா இருக்கே. யாரு நீங்கள்?